ஓ மறுபடியும் goosebump. ஓ ஆமா. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம், கமலஹாசன் நடித்து மணிரத்னம் டைரக்ட் பண்ண, சிம்பு டைரக்ட் பண்ணிக்கிற நம்மளோட திரிஷாவும் இருக்கா, அப்படி ஒரு பெரிய ஒரு கூட்டமே இருக்கிற மாதிரியான ஒரு மூவி தான் தக் லைஃப். தக் லைஃப் ஒரு டெய்லர் இன்றைக்கு வந்து வரப்போது எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க எல்லாருமே. எஸ்டிஆர் பார்க்கறதுக்காண்டியும் உங்களோட கமலஹாசன் சார் பார்க்கறதுக்காண்டியும் எல்லாருமே மணிரத்னம் கமலஹாசன் சாரும் இணைஞ்சு என்ன மாதிரி இந்த மூவி இருக்க போகுது என்ற மாதிரி நாயகனுக்கு அப்புறம் நினைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லை பெரிய ஒரு காஸ்ட் படம் அப்படி ஏஆர்எம் மியூசிக் அதை விட்டுட்டோம் பாத்தீங்களா. இன்னைக்கு ஆடியோ லான்ச். லான்ச். சரி ரொம்ப பேசாம வாங்க, டெய்லர் வந்துட்டு 5 மணி ஆச்சுது, பார்த்துட்டு வந்ததை பிடிக்க இப்போ. ஓ இப்படி வாவ் ஓகே. என் உயிரை காப்பாத்துறவன் நாயகன் எமங்கிட்ட இருந்து என்ன மீட்டு எடுத்து அந்த எழுத்தையும் எந்த எழுத்தையும் ஒன்னா எழுதி வச்சுட்டான். ஸ்லாங்கவாதீங்க. இனிமே நீ நானும் ஒண்ணு கடைசி வரைக்கும். அதான் சிப்புவா. ஓ 16 சரி கணக்குள்ள நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அவரை பாத்துக்குவான். அவரை தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? எனக்கு எதுவும் சரியா படல. மேடம், ஓ சிசவா I am your only Adam. மேடம் ஓ அவர் நம்ம வீடு தேடி வராது, நாம தான் கையில் எடுத்து. ஓ அம்மா ஐயா இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். ராய சக்தி இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. நீயா நானா? மறுபடியும் goosebump. இந்த வில்லன் நாயகா இருக்குல்ல, அது வந்து நாங்க டீசர் பார்க்கும்போது அதே goosebump வந்து இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு அதை பிடிச்சிருக்கன்றதால வச்சிருக்காங்க போல. நான் பின்னாடி செம்மையா உண்மையாவே சிம்புவும் கமலும் வந்து ஃபேஸ் ஆஃப் நாங்க எதிர்பார்க்கிறேன். நானும் எதிர்பார்க்கல. நான் ஏதோ கமல் சாருக்கு நடக்க போதில்லை. அவர்தான் வளர்க்குற மாதிரி இருக்கு சிம்பு. சின்ன இல்லை அடுத்து அனாதப்படியான எடுத்த வழக்கமாக வளர்க்குற, அப்புறம் அவற்ற இடத்துக்கு போட்டி போடுற மாதிரி கமல். மற்ற ரங்கராஜ பாண்டியன்றது வந்து இதுல சொன்னதானே, என் பேரு ரங்கரா வாங்கிட்டு அந்த ஒரு கிளிம்ஸ் ஒன்று விட்டாங்க ரிவர்ஸ் ராஜில, என் பேரு அந்த தக்லை கிளிம்ஸ், அந்த பேர் தான் இதை சொல்றேன். ஆனா இது பார்க்கும்போது தேவர் மகன் அந்த அந்த சாய அந்த கேங்ஸ்டர் நாயகன், கேங்ஸ்டர் மணிரத்னம் வேற லெவலில் எடுப்பா தெரியும் தானே. ஒரு படம் தான் எடுத்தது எனக்கு பிடிச்ச படம் நாயகன் வந்து நல்ல ஃபர்ஸ்ட் கேங்ஸ்டர். அது வந்து எங்களோட கோட் ஃபாதர் படத்துன்ற ரீமேக் மாதிரி தான் அந்த படம். இப்போ வந்து தக் லைஃப் எப்படி இருக்க போதுன்னு தான் கேள்விக்குறியிலேருந்து இன்றைக்கு டெய்லர் பார்த்த அப்புறம் கொஞ்சம் ஒரு வெளிச்சம் பந்தமாக கிடக்கு. இப்படித்தான் கதை இருக்கும் பண்ற மாதிரி இருக்கு. நான் நினைக்கல சிம்புக்கும் கமல் சாருக்கும் இப்படி ஒரு எதிர்ப்பு வரும். அது வந்து நல்ல டக்குனு ஃப்ரேம் டைட்டில் வரும்போது நல்லா இருக்கும். அதெல்லாம் பிஜிஎம் ஏஆர்எம் பிரிச்சு போட ஓகே. என்ன பார்ப்போம், என்ன பார்த்துட்டு வந்து காய்ப்போம் வாங்க. மும்பை தான், மும்பை. என் உயிரை காப்பாத்துறவன் எமங்கிட்ட இருந்து என்ன மீட்டு எடுத்துவேன். அந்த படியை நான் காப்பாத்தி அந்த எழுத்தையும் எந்த எழுத்தையும் ஒன்னா எழுதி வச்சுட்டான். அதான் வளர்க்குறது. இனிமே நீ நானும் ஒண்ணு கடைசி வரைக்கும்.
வா நான் 8 அடி பாத்தியா, நீ 18. 16. அதனால எட்ட வேணும் வாயில. கணக்குள்ள உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அவரை பாத்துக்குவான். அவன் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பான்னா நான் என்ன இதுக்கா? அதான் ஏத்தி விடுறாரு. சரியா படல. நீங்க இப்ப போக வேண்டாம். ஏய் அதுல பூனை வந்து டிவி கேட்டப்ல அடிச்சு இருக்கியே சோச்சலாம் வாங்க அவர் நம்ம வீடு தேடி வராது. நாம தான் கையில் எடுத்துக்கணும். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. நீயா நானா? இந்த விண்வெளி நாயகா இருக்கிறது எத்தனை சொன்னாலும் அது அழுக்காது. அப்படியே கேட்டாலும் வழக்கா எத்தனை கேட்டாலும் அதே எங்க முதல் கேட்ட அந்த எஃபெக்ட் இருக்குல்ல, கூஸ்பாம் புல்லரிக்கு வரும். அது திரும்பவும் அதே மாதிரி அதே எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அதே மாதிரி இந்த டெய்லரை சிம்பு எதிராக காட்டாம இருக்கலாம். ஆனா வந்து சரி காட்டினாலும் எதிர்பார்க்கும். இது வரைக்கும் என்னத்துக்கு இருந்த இப்படி இவ்வளவு நேரமும் அப்பா பிள்ளை மாதிரி இருந்தவங்க என்னத்துக்கு இப்படி எதிர்ப்பு வருது எனக்கு அதோட அப்ப எனக்கு வந்து கீரியஸ் கூடி இருக்கு 2 பேரும் எதிராக காட்டின பிறகு அப்புறம் என்ன நடந்திருக்கும் இல்ல அது நல்லா இருக்கு பேச பார்க்கணும் போல இருக்குமல்ல, அது கனிப்பட்டு இருக்கலாம். ஆனா கோல் பண்ணி வச்சுக்கலாம் ரகசியமா. எனக்கு என்னமோ நாசர் தான் இதுல ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கு. நாசர் தான் சிம்பு சார்கிட்ட சொல்லி ஏதோ சிம்பு சாருக்கும் கபர் சாருக்கு முடியல ஏதோ மேபி சிம்பு சார்ட அந்த சின்ன வயசுல ஏதோ ஹிஸ்ட்ரி ஏதாச்சும் இருக்கும் என்னவோ தெரியல. ஸோ நிறைய பேர் நிறைய பட்டாங்க வடிவுக்கரசி எல்லாம் வராங்க, நிறைய நிறைய பேர் அசோக் செல்லன் அப்படி இப்படி நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்கல்ல. அதோட மியூசிக் நல்லா இருந்தது. ஸ்டன்ஸ் எல்லாம் வேற லெவல். அன்பரிவு தானே அன்பரிவு தான் ஸ்டன்ஸ். பட் நம்மளோட ஜோச்சும் வந்திருக்கிற மலையாள ஆக்டர் தெரிந்தால் நம்மளை ரீசெண்டாக ரெட்ரோ படத்துலையும் பார்த்துருப்பீங்க, அவர் நடிச்சிருக்க. அதோட நாசர்லாம் இந்த கதையை குழப்புற மாதிரி இருக்குது. பட் என்னோட பார்த்துனீங்களா அபிராமி மணி சீவர எலிசாவோட கள்ளக்காதல் அது என்னன்னு சொல்லல அது நாங்க கள்ளக்காதல் மேடம்னு சொல்றேன். இல்ல மேடம்னு சொல்றேன். அப்படியெல்லாம் ரைமிங்கா பஞ்ச நம்மளோட அபிராமியோட ஒரு சீன் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்க அந்த பழைய மூவி அபிராமி கமல் சாரோட அந்த மூவி மாதிரி பால் போடுறீங்க அந்த அந்த ஃபீல் வேற அந்த ஞாபகம் தான் இருக்குது. சில ஃப்ரேம்ல வேற பிரம்மாண்டி படம் மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேம்லும் கமல் சாருக்கு ஏஜ் என்ன சும்மா கூடுது இப்படி குறையுது அப்படியே சேஞ்ச் ஆகுது. எவ்வளோ கெட்டப்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. கெட்டப்லாம் நல்லா ஜங்கியா இருக்கு. அதுக்கு பிறகு கடைசி அந்த தக் லைஃப் கெட்டப் அந்த முடி வளர்த்தது மற்றது நிறைய இடத்துல நடக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. நடக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. கடைசியா நடக்கிற அதான் 2 இடத்துல நடக்குது. ஒன்று வந்து காஷ்மீர் மாதிரி இடத்துல, மற்றது வந்து மும்பையில நடக்குது. 2 இந்தியாவுக்குலாம் இருக்கு. பார்ப்போம். இதை விட இந்த மூவிக்கு பிறகு நான் நினைக்கிறேன் நம்மளோட எஸ்டிஆருக்கு இருக்கிற ஃபேன் சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் என்னன்னு சொல்றது கனகாலத்துக்கு பிறகு இது ஒரு பேர் சொல்ற மூவி மாதிரி நம்மளோட எஸ்டிஆர் அமையும் நினைக்கிறேன். இந்த ஆக்டிங் நல்லா இருக்குது. பார்ப்போம். ரங்கராய பாண்டியன் சொல்லையா நல்லா இருக்குது. அந்த இந்த படத்துல என்ன தசாரம் படத்துல கமல் சொல்ற இருக்குது. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.